அற்புதமான காலையாக இருக்கும்னு நினச்ச நண்பர்களே, உக்கரமான உடல் வலியால் பயிற்சி கொடுத்துக்கு சிறிதளவு காலதாமதமாயிடுச்சு. எப்பயும் போல சம்திங் மிஸ்ஸிங் பண்ணிட்டு நம்ம கண்கள் வேற வாத்தியாரை தேர்ந்துச்சு. வாத்தியாரை பார்த்தோன்னே வணக்கத்தை வச்சுட்டு ஜிம்முல குதிச்சுட்ட மக்களே. அந்த கையோட வாத்தியாருக்கு டாட்டா சொல்லிட்டு வாத்தியார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நிதானமா வாப்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த இடத்த நான் ரசிச்சுக்கிட்டு இருந்த மக்களை இயற்கையோட இயற்கையாவே இணைஞ்சிட்டு சிறிதளவுக்கு அகண்டக்கால் பயிற்சியை பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அகண்டக்கால் பயிற்சி வேற நல்லா போச்சு. இன்னைக்கு லைட்டா பேலன்ஸ் வேற மிஸ் ஆகி தரையோட தெரியா உட்காந்துட்டு நினைச்சு இந்த மக்களை எப்பயும் போல வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சிட்டா பறந்துட்ட மக்களை. வீட்டுக்கு வந்த கையோட அம்மா போய் பார்த்தா அம்மா செம்போட நின்று நாங்க என்னன்னு கேட்டா எனர்ஜி ட்ரிங்க் அதிகம் வாங்கி உள்ள இறக்கி விட்டு சூடு குளியல் போட்டான்னு சொல்லி குளியலுக்கு கிளம்பிட்ட மக்களை. குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா சூரிய பகவான் தலை மேல வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பயிற்சி உள்ள குதிக்கும் நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயிற்சி உள்ள குதிக்கலாம் நினைச்சப்ப ஞாபகம் வந்தது நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து வாங்கி வந்திருக்கோம் போல. அதை சாப்பிடாம மறந்துட்டு அதில் முதல் வேலையா அவனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு எப்பயும் போல கடினமா இருக்கணும்னு சொல்லிட்டு உத்தேகத்துல குதிச்சிட மக்களை. 100 அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு காத்துல கை வச்சுட்டு பயிற்சிக்கு ஓய்வை கொடுத்துட்டு உடலுக்கு ஊட்டச்சத்தை கொடுப்பான்னு சொல்லி கிச்சன் பக்கம் போய் பார்த்தா பழுதுதான் இருந்துச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கடை பக்கம் வரைக்கும் போய் வந்த கையோட உடலுக்கு ஊட்டச்சத்தை இறக்கி விட்டு ஓய்வு நிலைக்குள்ள தள்ளப்பட்ட மக்களை. இன்னைக்கு தூக்கம் அமோகமா போயிடுச்சு. 4 மணி போல இந்த குளிர் குளியில முடிச்சுட்டு வெளியில வந்துட்ட மக்களை. இத்துடன் விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் லுஃபி. பார்ட் 2ல பார்ப்போம். தனிச்சிருங்க.